பல நாளா சீரியலே பார்க்க வேற முடியலையே! இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை 1 வாரத்துக்கு பிறகு அப்படின்னு வந்து பார்த்தா, இன்னொரு பக்கம் ரோகிணிய போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறது. ஆனா, ரோகிணி இன்னமும் வந்து மனோஜ எப்படியாச்சும் முதல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறது. இது இல்லாம எப்படியாச்சும் நல்ல பேர் விஜயாட்ட வாங்கணும்னு நினைக்கிற கூத்தெல்லாம் நடந்துருச்சு. ஆனா, அத தாண்டி இப்ப சத்யாவ வச்சு ஒரு ட்விஸ்ட்ட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கதையிலங்கிறது தெரியுது. அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது எதுக்குடா சத்யாவெல்லாம் திருப்பி கூட்டு வராங்க கதைக்கு சம்மந்தம் இல்லாமன்னு பார்த்தா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ ரோஹிணி இருக்கிறது தான் அவன் கடைக்கான ஒரு அதிர்ஷ்டமே. அவங்க இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த மொட்டை ஃப்ரெண்ட் பார்க் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார். அதெல்லாம் எப்படி ஆட்டோ கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடும் அப்படின்னு வந்து மனோஜ் கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துடுறாங்க. அவங்க வரும்பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கஸ்டமர்லாம் வராங்க. அதெல்லாம் இல்லை அம்மா திட்டுவாங்க நீ கிளம்புன்னு சொன்ன உடனே ஒரு நாள் நீ தேடும்போது நான் இருக்க மாட்டேன்னு ரோஹிணி உருக்கமாக பேசிட்டு போயிடுறாங்க. மனோஜ் யோசனையில் இருக்கார். இதுக்கு நடுவில் முத்துவுக்கு கால் பண்ணி சீதா வந்து இப்போ எங்கே போனாருன்னே தெரில, நைட்லேருந்து வரவே இல்லை இவன். யாரோ சத்யாவை கூட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சத்யாவுக்கு இன்றைக்கி பரீட்சை இருக்குது, குரூப் ஸ்டடி படிக்கிறான்னு பண்ணுறான்னு நினச்சேன் நான் அப்படின்னோடனே இது அம்மாட்டையும் உங்கள் அக்காட்டையும் சொல்ல வேணான்ட்டு செல்வத்தை கூப்பிட்டுட்டு இப்போ முத்து எல்லா பக்கமும் தேடி அலைகிறாரு. ஒவ்வொரு பக்கமாக போய் கேட்டு கடைசியில் அந்த இவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலே அந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிலே போய் கேட்டால் அவங்க ஒரே ஒரு ஆர்டர் தான் கொடுத்தோம், அவர் பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆர்டரை வந்து எங்கே கொடுத்தாங்கங்கிறாங்க. அந்த கொடுத்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே வண்டி நிற்கிது. அப்போ சிட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க ஹோட்டலில் போயிட்டு இங்கே வந்தாரா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் தர முடியாதுங்கிறாங்க. கரெக்டாக வெளில வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் பொழுது அந்த இடத்துல தான் வந்து நல்லது நம்ம ஒன்று செஞ்சோன்னா நமக்கு திருப்பி நடக்குங்கிற மாதிரி மீனா எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால மீனா கரெக்டாக அங்கே வர இந்த ஹோட்டலுக்குமே இவங்க தான் பூ கொடுத்துட்ருக்காங்க. இவங்க டக்குன்னு உள்ளார போய் அது ஏன் தம்பி தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே உனக்குன்னா காமிக்கிறமா அப்படின்னு வந்து அந்த ஓனரே வந்து அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. ஃபுட்டேஜில் கரெக்டாக வந்து டெலிவரி வாங்குறதுக்காக இறங்குறாரு இப்போ சத்யா. அவரை பின்னாடி வந்து ஒரு ஆம்னி வேனில் பழைய காலத்து மாதிரி ஆம்னி வேனில் வந்து கடகடன்னு சிட்டி தூக்கி போடுற சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. ஸோ அவர் தான் தூக்கிட்டு போனாருன்னு தெரியுது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீதா தன்னுடைய காதலர் அருண் கிட்ட சொல்கிறது, அவங்க 2 பேரும் சேர்ந்து சத்யாவை காப்பாற்றுறது ப்ளஸ் இவரை தான் காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிய வருதுன்னு அடுத்தடுத்த திருப்பங்கள்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.